அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, என் நிலையில் இருந்தாலும் இறைவன் நம்மளை பார்த்து கொள்வார் என்றால் எல்லாமே நிறைவாக இருக்கும் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன செய்தி தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 12-14 முடிய. நான் இவற்றை ஏற்கனவே அடைந்துவிட்டேன் என்றோ நிறைவு எய்துவிட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். அன்பர்களே, இந்த நோக்கம் நிறைவேறிவிட்டதென நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசாகும். பிரைஸ் தி லார்ட். அதாவது பவுல் சொல்கிறார் பாருங்கள், ஒரு இலக்கை நோக்கி போகிறேன்னு சொல்கிறார். நம்மளுமே நம்மளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்காருன்னா ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுக்கிறார் இல்லையா? ஒவ்வொருவருக்குள்ளும் தூய ஆவியானவர் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் ஒரு இலக்கு வச்சுக்கிறோம் இல்லையா? இறைவை நோக்கி போகிறது, என்ன செய்யணும் ஏது செய்யணும் அவர்கிட்ட ஒவ்வொரு நொடிப்பொழுதும் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நிறைவாக இருக்கும். நமக்கு ஒரு காரியம் செய்யும்போது இது நிறைவுன்னு தெரியும், ஆனால் இறைவனுக்கு அது நிறைவில்லாத இருக்கும். அதனால தான் நம்ம நிறைவை எழுதிட்டோம், நம்ம எல்லாமே செஞ்சிட்டோம், நமக்கு எல்லாமே முடிஞ்சிட்டு அப்படின்னு நாம் நினைக்கிறத விட இறை சித்தம் என்ன என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி உணரும் போது தான் நமக்கு எல்லாமே நிறைவாக இருக்கும். அப்போ அந்த நிறைவே தான் நம்ம எய்ய வேண்டுமே ஒழிய அந்த ஓட்டம் பெரிய ஓட்டமாக இருக்கும். நமக்கு இவ்வளவு பரிசுலாம் இல்லை. நம்ம ஒரு சின்ன சின்ன காரியம் செஞ்சு ஒரு பரிசு பெறணும்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்கள், இல்லை. நமக்கு விண்ணுலக பரிசு தான். ஏனென்றால் இறைவனிடத்தில் தான் நமக்கு பரிசு இருக்குது. அப்போ நம்ம எதை நோக்கி போகணும்? எதை செய்தாலும் நன்மைகள் செய்யணும். என்ன செய்தாலும் அதை உணர்ந்து நாம் செய்யணும். விவேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். எதை செய்தாலும் எதை கேட்டாலும் பிறர் கேட்டாலும் அதற்கு நாம் பொறுமையாக பதில் சொல்ல வேண்டும். அப்படி பதில் சொல்லும்போது இறைவன் நம்மளோடு கிடந்து நமக்கு எல்லா வகையிலையும் அவர் நன்மை செய்வாரா மாட்டாரா? செய்வார். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் இருக்கும். இறைவன் குறித்து வைத்திருப்பார், முன்பே குறித்து வைத்தது. ஆனாலும் நம்மளை ஓடும் வரைக்கும் ஓட விட்டு அவர் நம்மளை பிடிக்கிறார். அப்படித்தானே பவுலை பிடித்தார் இல்லையா? சவுலாக இருந்த பவுல் அப்படித்தானே மாறினார். அதுபோல் தான் நாமளும் உலக வாழ்க்கை வெறுமை என்று நாம் நினைத்தோம் என்றால் நிறைவாக வாழலாம். அப்போ நமக்கு அவரிடமிருந்து கண்டிப்பாக ஒரு பரிசு உண்டு. என்ன பரிசு? விண்ணுலகில் உள்ள பரிசு அது இல்லையா? இவ்வுலகம் வெறுமை. அந்த வெறுமையை விட்டு நாம் நிறைவே தேடுவோமா? சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்தவர் ரொம்ப பெரியவர் ஆண்டவரே. அதனால் நீர்தாமே எங்களை நிறைவாக வழி நடத்தவும் எங்களை வாழ வைக்கவும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தும் ஒவ்வொரு காரியங்களும் செய்து கொடுக்கிறீர் ஆண்டவரே. அந்த காரியங்களுக்கு கோடான கோடி நன்றி கூறும் ஆண்டவரே. நாங்கள் எதை செய்தாலும் உம்மை கேட்டே செய்யும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, அந்த உணர்த்துதலை எங்களுக்கு நீர் தர வேண்டும். எங்கள் மூலமாக பிறரும் நன்மை அடைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. அதனால் யாராருக்கெல்லாம் உம்முடைய இரக்கம் தேவையோ அவர்களுக்கெல்லாம் உம்முடைய இரக்கத்தை நிறைவாக கொடுத்து அவர்களை நிறைவாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.